ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கடலக்கொல்லையை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். கடலக்கொல்லை எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அத்தை பொண்ணு வீட்டுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஊருக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு உட்காந்துருந்தோம். சரி, அப்படியே கடலக்கொல்லையை வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், மாமரம் வந்து பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது. இது வந்து என்ன மாங்காய், அந்த பெரிய பெரிய மாங்காயாக இருக்குமே, இது வந்து ஒட்டு மாங்காய் செடி. இது பாருங்கள், மாங்காய் பெஞ்சு வச்சுருக்கு. இது வந்து ஒட்டு மாங்காய். இந்தாண்ட இருக்கிற மரம் வந்து இன்னும் காய் காய்க்கல, பூவும் பூக்கலை. அது வந்து பங்கனப்பள்ளி மாங்காய். நம்ம சென்னையில் வந்து பெருசு பெருசாக ரொம்ப பெருசாகவே விற்கும். ஒரு காயே 3/4 கிலோ இருக்கும், அந்த அளவுக்கு விற்கும். அதே மாதிரி இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த காய் நான் வந்து சாப்பிட்ருக்கேன், அக்கா கொடுத்துருக்குறாங்க, நான் சாப்பிட்ருக்குறேன். சின்ன பிஞ்சிலேருந்தே புளிக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மாமரம். முருங்கை செடி வந்து நாட்டு முருங்கை, நம்ம விவசாய முருங்கைல்ல, இது வந்து நாட்டு முருங்கை. பூ பூத்துருக்கு, இதில் வந்து காய் காய்க்கும். நம்ம இங்கே பாருங்கள், இது வந்து சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்தில் காய் காய்ச்சிருக்கு, பிஞ்சாக இருக்குது, இன்னும் பெருசாகலை, பிஞ்சாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இங்கே வந்து காயெலாம் நிறைய காய்க்கும், எல்லா செடியும் வைக்கலாம். அதே அளவுக்கு எங்கள் ஊரில் வந்து குரங்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் குரங்கு தொல்லை தாங்க முடியாது, பாதுகாத்து வச்சுருந்தா வச்சுக்கலாம். அக்கா வந்து வீட்டை சுற்றி கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம், பச்சை மிளகாய், தக்காளி, இந்த பக்கம் ஃபுல்லாக தக்காளி செடி வச்சுருக்காங்க. இது வந்து கொய்யாக்கன்று வந்து புதுசாக வச்சுருக்காங்க, ஆடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக வந்து கூண்டு கட்டி வச்சுருக்காங்க. காய் காய்ச்சிருக்கு குட்டி குட்டியாக. இங்கே பாருங்கள், இதில் வந்து உளுந்து போட்டிருக்காங்க. உளுந்து, கடலை, ஃபுல்லாக வந்து கடலை செடி. இது கடலை வந்து 90 நாள் பயிர். இப்போ வந்து 45 நாள் ஆகுதான். அக்காட்ட கேட்டேன் எத்தனை நாளுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி. 45 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த கீரை வந்து சென்னையில் பருப்பு கீரை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விற்குவாங்க. 20 ரூபா ஒரு கவரு. வாங்கி எல்லாம் சமைப்பாங்க. நான் வந்து வாங்க மாட்டேன், ஏன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் நிறைய கிடைக்குமே, நம்ம இங்கே காசு போட்டு இதெல்லாம் வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல்லுமே நிறைய கிடக்கு. இங்கெல்லாம் வந்து கீரை அப்படின்னு சொல்லி நம்ம பெருசுப்படுத்துறதில்ல. ஆனால் டவுனில் இருக்கிறவங்க வந்து இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க காசு போட்டு. இதை நமக்கு இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கிது, ஆனால் நம்ம அதிகமாக செய்கிறதில்ல. இங்கே பாருங்கள், இதான் அந்த பருப்பு கீரை நிறைய கிடக்கு இந்த கடலக்கொல்லையில். இன்றைக்கி நானே எடுத்துகிட்டு போய் வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், கடலைச்செடிலாம் வந்து பூ பூத்து வேறு அடியில் இறங்கிடுச்சு. இப்போ வந்து அடியில் வந்து பிஞ்சு இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்குது. அதுலேயே வந்து செடி முருங்கை போட்டிருக்காங்க. இந்த கடலையை பிடுங்கினதுக்கப்புறம் முருங்கையை வந்து பெருசாக்கிடுவாங்க உரம் வச்சு. இங்கே பாருங்கள், முருங்கை செடி வந்து அங்கங்கே ஒவ்வொரு செடி, ஒரு 2 தப்படிக்கு ஒரு செடி அப்படிங்கிற மாதிரி முருங்கை செடி வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறையா கன்று வந்து பழுது கன்றும் இருந்திருக்கு. அதனால் வந்து திரும்ப விதை போட்டிருக்காங்க சின்ன சின்னதாக. இப்போ 90 நாளில் வந்துட்டு கடலையை பிடுங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த முருங்கையை வந்து பெருசாக்கிடுவாங்க. தண்ணி விட்டு முருங்கை வந்து நல்லா பெருசாகி நிறையா காய் காய்க்க ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், அதுலேயே வந்து நமக்கு தேவையான பயிரை வந்து நம்மளே வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தானே, கடையில் வாங்காமல். இங்கே பாருங்கள், அக்கா வந்து வெங்காயம் வச்சுருக்குறாங்க. வெங்காயம் நாங்களுமே இந்த மாதிரி தான் தாத்தா வீட்டு கொல்லையில் வாங்கி ஊனி வச்சுருப்போம். இந்த டைமெல்லாம் சவுக்க மரமாக அப்படி இருக்கிறதுனால வைக்காமல் விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் செடி வந்து போட்டு இப்போ வெங்காயம் வந்து விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் இருக்குது, இதில் எல்லாம் அடியில் இருக்குது. இதுவுமே 90 நாள் தான். கடலை பிடுங்கும் பொழுது வெங்காயம் வந்து இந்த பச்சை தாள்லாம் வந்து சுருண்டு வந்துடும், சுருண்டு பழுத்து வந்துடும், காஞ்சிடும், சருகாயிடும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து வெட்டி எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு தேவையான வெங்காயம் ஒரு 3-4 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து 45 நாள் ஆகுது வெங்காயம் இந்த கடலை இதெல்லாம். இது வந்து மயில்கிட்டேருந்தும் கொஞ்சம் காப்பாற்றி வைக்கணும், அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே மயில் வந்து எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. அதனால் மயில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த முருங்கை குருப்பை வந்து சாப்பிட்ரும். பாருங்கள், இந்த மாதிரி முருங்கை செடி வந்து சின்னதாக இப்போ அந்த அந்த ஒரு கன்று பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற கண்ணில் இருக்கிறதெல்லாம் இந்த குருத்தை வந்து சாப்பிட்ரும். அதையும் கொஞ்சம் பாதுகாத்து இந்த கொல்லைக்கு ஒரு ஆள் வந்து காவலுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குரங்கு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் வேற வந்து சவுக்கத்தோப்பு இருக்குது. சவுக்கத்தோப்புலேருந்து அடிக்கடி குரங்கு மயில் எல்லாமே வந்துடும். குரங்கும் வந்து என்ன பண்ணுன்னா கடலையை நோண்டி நோண்டி அந்த பிஞ்சு கடலையிலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுவுமே ரொம்ப பாதுகாத்து தான் வச்சுக்கணும். அக்கா வீடு அதான், வீட்டோட பின் வாசப்படி அது. பின் வாசப்படிக்கிட்ட பக்கத்துலேயே ரோஜா செடிலாம் வச்சுருக்காங்க. ரோஜா பூலாம் வந்து அழகாக பூத்துருக்கு, பன்னீர் ரோஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்குமே இந்த மாதிரிலாம் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டை சுற்றி நிறையா செடி வைக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நான் எங்கள் வீட்லேயுமே அப்படி தான், அது இதுன்னு ஏதாவது செடியை வச்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் வந்து அழகாக இருக்குது. வீட்டிலேருந்து பின்னாடி வந்து பார்த்தோன்னா நல்ல கடல கொல்லை ஒரு ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கே, சூப்பராக. இங்கே பாருங்கள், நான் பிறந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக நடவு பச்சை பசேர்னு இருக்கும். இங்கே கடலை, முருங்கை செடி, சவுக்கை, சோளம் அதெல்லாம் தான். இங்கே எல்லாமே ஒரே சாப்பிட்ற ஐட்டம். அங்கே சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி ஐட்டம், இங்கே எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம். எல்லாம் கடலை, முருங்கை எல்லாமே காய்கறிகள் எல்லாமே இங்கே போடுவாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்ம கொல்லையிலே எப்படி பயிர் வைக்கணுங்கிறத இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இதுலேயே இடையில வந்து முள்ளங்கிலாம் ஊனி வச்சுருப்பாங்க. முள்ளங்கி விதெல்லாம் நல்லா அந்த கடலை செடி வந்து பெருசாகிற வரைக்கும் கொஞ்சம் முள்ளங்கிலாம் வந்து காய்ச்சி வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி. அக்கா நான் முள்ளங்கிலாம் போடல போல், வெங்காயம் மட்டும் ஊனியிருக்காங்க. அதுவுமே அதிகமாக ஊனல, அதே மயில் வந்து சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மயில் ஓட்டிகிட்டே தான் இருக்காங்க. முருங்கை செடியை வந்து மொட்டை மொட்டையாக சாப்பிடுது, அந்த குருத்தை வந்து சாப்பிடுது. இந்த ஃபுல்லுமே சவுக்கு தோப்பாக இருக்கா, சவுக்கு தோப்புலேருந்து மயில் ஜாலியாக இங்கேருந்து விளையாடிட்டு இங்கே வந்துடுது. இங்கே வந்து 2 நாளாக நான் வந்துட்டுருக்கேன். இங்கே 2 நாளாக வந்து பார்க்கும்பொழுது இங்கே மயில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கும் ஒரு ஆள் அவங்க ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வீட்டுக்கு தேவையான எண்ணெய் ஆடணும், அதெல்லாம் தேவைன்னாக்கா நம்ம பார்த்து தானே ஆகணும். அதனால் பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கிட்ட பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. ரோஜா செடி, கனகாம்பர செடி, அப்புறம் வந்து இட்லி பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு அப்படியே கிட்டக்க காட்டுறேன். இந்த கடலக்கொல்லையில் போட்டிருக்கிற வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. இந்த வெங்காயத்தாள் வந்து ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி, நல்லது. வெங்காயத்தோட தாளோடு சேர்த்து சமைச்சாக்கா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம், தக்காளி, பருப்பு மட்டும் போட்டு தனியாக சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் செஞ்சுருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு முருங்கை, நல்ல தலை அந்த சைடோடு வெட்டி விட்டுட்டாங்க. அதனால் சூப்பராக குருத்து வந்து தலை இருந்துச்சு. இந்த ரோஜா செடி வந்து பன்னீர் ரோஸ் தான். பன்னீர் ரோஸ்லேயே இது லைட் கலரு குட்டி ரோஸு. வெயில் டைமில் எடுத்ததுனால பூ வந்து சரியாக தெரியல. நான் கையில் வந்து கீரை வச்சுருந்தேன்னா அந்த நிழலை காமிச்சு அந்த பூவை வீடியோ எடுக்கும்பொழுது நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரிஞ்சுதுங்க. மணத்தக்காளி கீரை நம்ம வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது வந்து சாமந்தி பூவு, வெள்ளை சாமந்தி வச்சுருந்தாங்க. கனகாம்பர செடி வந்து திக்கு கலரான கனகாம்பரம். நான் வெயில் டைமில் எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட் கலராக தான் தெரிஞ்சுது, அதனால் டார்க்காக இருந்துச்சு, அழகாக இருந்தது பூவு. அடுத்ததாக நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரத்தில் காய் நிறையா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். ஆனால் குரங்கு வந்து நெல்லிக்காயெல்லாம் பறிக்கலை, அந்த கடலையை தான் நோண்டி சாப்பிடுது. அடுத்ததாக இட்லி பூச்செடி. இட்லி பூச்செடியிலையுமே டார்க் கலர் தான் வச்சுருக்காங்க, ரெட் கலரு. அதுவுமே நல்லா அழகாக இருந்தது. இது வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் மட்டும், பச்சை கத்திரிக்காய் தான் வச்சுருக்காங்க. பூ தான் பூத்துருக்கு, இன்னும் காய் காய்க்கல. அந்த கத்திரி செடிக்குள்ளேயே பாவக்காய் கொடியும் போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கிற வாழை மரம்.
இப்போ வந்து நம்ம அக்கா வீட்டை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கீரை சமையல். என்ன கீரை? பருப்பு கீரை சமையல் இன்றைக்கி செய்யலான்ட்டு. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, அதனால் பறித்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் இருக்குது, கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறதும் கொஞ்சம் இதில் கேட்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நம்ம கள்ளக்கொல்லையை சுற்றி பார்த்தது, பூச்செடிங்கள்லாம் பார்த்தது தான். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.